ஒரு கிராமத்துல ஒரு ஏழை மனுஷன் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பமா இருந்தது. இந்த ஏழை மனுஷன்கிட்ட ரெண்டு மாடு தான் இருக்கு. இதை வச்சுதான் அவங்க வாழ்க்கை ஓடுது. ஒரு நாள் இவங்க ஊருக்கு ஒரு ஞானி ஒருத்தங்க வராங்க. இதை அறிஞ்ச அந்த ஏழை மனுஷன் ஞானியை பார்க்க போறாங்க. ஞானியை பார்த்து அவங்களோட கஷ்டத்துல அந்த ஞானி கிட்ட சொல்றாங்க. இதை அறிஞ்ச அந்த ஞானி அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஏழை மனுஷன் அந்த கிராமத்திலே பெரிய பணக்காரராயிட்டாரு. அவருக்கு தங்க வீடு, பெரிய பெரிய பண்ணை, நிறைய மாடுகள் நல்ல வசதி ஆயிட்டாரு. ஒரு நாள் இந்த ஞானி கிராமத்துக்குள்ள வராங்க. கிராமத்தை சுற்றி பார்க்கும் போது இந்த ஏழை மனுஷனும் பார்க்குறாங்க. நம்மளால ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவ்வளோ பெரிய பணக்காராக இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படி அவன் நம்மளை பார்க்க வருவான்னு வெயிட் பண்ணாங்க. 3 நாள் இந்த ஞானி கிராமத்தில் அந்த மனுஷன் வருவான்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் வரவே இல்லை. சரி, நம்மளே இவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு அந்த ஞானி போகிறாங்க. அவங்க மனைவி இந்த ஞானியை வர வைக்கிறாங்க. உடனே இந்த மனைவி அவங்க கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களை அன்னைக்கு ஆசீர்வதிச்சு அந்த ஞானி வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அந்த மனுஷன், நான் மாட்டெல்லாம் குளிப்பாட்டு இருக்கேன், நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு அவங்கள அலட்சியப்படுத்திட்டாங்க. உடனே இந்த ஞானிக்கு கோவம் அந்த மனுஷனை சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏழையாக இருக்கும் போது என்னை தேடி வந்த, இப்போ நீ பணக்காரன் ஆகிட்ட என்னை அலட்சியப்படுத்திட்ட. உனக்கு முன்னாடி எப்படி 2 மாடு இருந்துச்சோ அதே போல் உனக்கு எப்பவுமே 2 மாடு தான் இருக்கும் அப்படின்னு அவரை சபிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த மனுஷன் முதல்ல இப்படி ஏழையாக இருந்தாங்களோ அதே போல் மாறிட்டாங்களாம். அது இந்த ஞானியோட சாபத்தை புரிஞ்சு இந்த கிராமம் ஃபுல்லாக ஞானியை தேடுறாங்க. இந்த ஞானி கிடைக்கவே இல்லை. இந்த ஏழை மனுஷன் வீட்டுக்கு போய் அழுது புலம்பி கவலைப்படுறாங்க. இவங்க மனைவியும் ஆறுதல் படுத்தி இந்த இருக்கிற 2 மாடையும் சந்தையில் போய் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சந்தைக்கு போய் அந்த 2 மாடையும் விற்று அதில் காசையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க அந்த ஏழை மனுஷன். இப்போ வாசலில் அவங்க மனைவியை அவங்கள சிரிச்சுக்கிட்டே வர வைக்கிறாங்க. இந்த ஏழை மனுஷனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த ஏழை மனுஷனோட மனைவி வீட்டுக்கு பின்பக்கம் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து அந்த ஏழை மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியம். மறுபடியும் அந்த 2 மாடு அங்கேயே இருக்குது. மனைவி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஞானி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு. உங்ககிட்ட இனிமேல் எப்பவுமே 2 மாடு தான் இருக்கும் தானே சொன்னாங்க. நம்ம விற்க நமக்கு 2 மாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்த போய் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. முன்னாடி இருந்தவரோட இந்த கிராமத்தில் பெரிய பணக்காரனா இந்த மனுஷன் இருக்காங்க. வேதத்திலையும் ஒரு பகுதி இருக்கு. நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த ஏழை மனுஷனோட மனைவி எப்படி புத்தியாய் செயல்பட்டாங்களோ அதே போல நாமும் நம் வாழ்க்கையில் புத்தியாக செயல்படுவோம். ஆமேன்.